நம்முடைய ஜமாத்துடைய தலைவர் ஆசிக் அலி, செயலாளர் பயாஜ் அஹமது, பொருளாளர் ரபியுல் அஹமது அவர்கள் ஒவ்வொருவரும் பொன்னாடை போர்த்தி இந்த நினைவு பரிசை ஹஜ்ரத் அவர்கள் வழங்குவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது அவர்களுடைய எதிர்பார்க்கும் ஹஜ்ரத்துடைய சிறப்பு பயான் தொடங்க இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. صدق الله مولانا العظيم. சிறப்புகள் மிகு 36ஆம் ஆண்டு மலர் வெளியீட்டு விழா. இதனுடைய தலைவராக சகோதரர் ஹாஜி எம்.ஏ. ஆசிக் அலி அவர்கள், வரவேற்புரை நிகழ்த்திய சகோதரர் ஃபையாஸ் அஹமது அவர்கள், தொகுப்புரை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற அருமை மாணவர் மௌலவி ரியாசுல் அமன் அவர்கள், வாழ்த்துரைகள் வழங்கி அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கின்ற மௌலானா ஜாஃபர் அலி மும்பை ஹஜ்ரத் அவர்கள், முஹிபுல் உலமா முஹம்மது ஃபாரூக் காக்கா, PSM ஹபீபுல்லாஹ், முஹம்மது அப்பாஸ் ஃபாசில் மன்வை, வி அஹ்மத், ஆரிஸ் அப்துல் ஃபத்தாஹ், குத்தாலம் யாத் அலி, முஹம்மது ரஃபி, தாஸ்மின் அபூபக்கர், ஷேக் சுலைமான், கௌசர் பைக் ஹோ. அடுத்து நல்ல முறையில் தெளிவாக மலர் அறிமுக உரை நிகழ்த்திய எஸ்.எச். ஹாஜா மைன் அவர்கள், முதல் விருதை பெற்ற PSM ஹபீபுல்லாஹ், இரண்டாம் விருதை பெற்ற மௌலானா, மூன்றாம் விருதை பெற்ற மௌலானா, மூன்றாம் விருதை பெற்ற யாத் அலி, நன்றிகளை நிகழ்த்துகின்ற ரபியுல் அஹமத். அத்துடன் லால்பேட்டை துபை ஜமாஅத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், சேவை செய்பவர்கள், லால்பேட்டை வாழ் அருமையான நண்பர்கள், இதற்கு வெளியில் வந்திருக்கக்கூடிய உன்னதமான சகோதரர்கள், அன்பிற்குரிய பாசத்திற்குரிய தாய்மார்களும் இருப்பதாக இருக்கிறது. எல்லோரையும் நான் உங்களை எல்லாம் விசேஷமாக துஆவுக்காக அழைக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பொது சேவையில் நாம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நம்மிடமிருந்து வேலை வாங்கிக் கொள்வானாக. அதன் காரணமாக மறு உலகிலே நமக்கு வெற்றியை தருவானாக. இந்த உலகில் சிறப்பான வாழ்க்கையை தருவானாக என துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். அன்பான சகோதர பெருமக்களே, தங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வேலை
அல்லாஹ்விடத்திலே எந்த அந்தஸ்தை பெற்றுத் தருகிறது, எந்த மதிப்பை தருகிறது, இஸ்லாம் உங்களுக்கு தருகின்ற மரியாதை என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பொருளீட்டுவது என்றால் ஏதோ எல்லாரும் பொருளீட்டுகின்றார்கள், பொருளீட்டினால்தான் இந்த உலகிலே வாழ முடியும், காசு இல்லை என்றால், பணம் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நாம் நம்முடைய தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பொருளீட்டுகிறோம் என்ற பொதுவான எண்ணங்கள் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த எண்ணங்களை, இந்த பொருளீட்டுவதை, சம்பாதிப்பதை, தொழில் புரிவதை, வணிகம் செய்வதை இபாதத்தாக மாற்ற வேண்டும். ரொம்பவும் சிம்பிள் மேட்டர். நியத்தை ஒழுங்காக ஆக்கிக் கொண்டோம் என்றால் கடைகளில் அமர்ந்திருப்பது இபாதத்தாக ஆகிவிடும். அலுவலகங்களில் வேலை செய்வது இபாதத்தாக ஆகிவிடும். மருத்துவமனைகளில் மருத்துவம் செய்வது இபாதத்தாக ஆகிவிடும். அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ எல்லாம் இபாதத்தாக ஆகிவிடும். சம்பாதிப்பது இஸ்லாம் அதை கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறது. தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் பாதல் ஃபரீலா. தொழுகை கடமை, ஸகாத் கடமை, நோன்பு கடமை, ஹஜ் கடமை. இதற்கெல்லாம் தவாபுகள் இருக்கின்றன, நன்மைகள் இருக்கின்றன, நாம் அறிந்திருக்கிறோம். இதனுடைய தவாபுகள் எல்லாம் நாம் மூத்தா போனதற்கு பின்னாலே நாம் ஈமான் கொண்டிருக்கின்ற மறுவுலகிலே கிடைக்கும். பொதுவாக இபாதத்துகளுக்கு தவாபுகள் கிடைக்கும். அந்த பட்டியலில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பொருளீட்டுவது கடமை, தொழுகை கடமை, பொருளீட்டுவது கடமை, நோன்பு நோற்பது கடமை, பொருளீட்டுவது கடமை. தொழுகை கடமை என்று சொன்ன நபி, தொழுதால் அதற்கு கிடைக்கக்கூடிய தவாபுகளையும் சொன்ன நபி, அதே பட்டியலில் பாருங்கள், நாம் சம்பாதிக்கின்றோமே அதற்கு தவாபுகள் இருக்கின்றன. தவாபுகள் மட்டுமல்ல, கைமேல் பலனாக இந்த உலகிலே காசுகளும் கிடைக்கும், பணங்களும் கிடைக்கும், வருமானங்களும் கிடைக்கும். தொழுகைக்கு மறுவுலகில் தவாபுகள் கிடைக்கும். இந்த உலகில் நீங்கள் தொழுதாலும் உங்களுக்கு உணவு கிடைக்கும், காசு கிடைக்கும், தொழாவிட்டாலும் காசு கிடைக்கும். ஏனென்றால் இந்த இபாதத்துகளுக்கு உண்டான கூலியை மறுவுலகில் கொடுப்பதாக அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கிறான். எனவே நல்லவர்கள், தொழுது கொண்டிருப்பவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், தொழாதவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், தப்பு செய்பவர்கள் வசதியாக இருக்கிறார்கள், சில நேரங்களில் நேர்மையாக நடப்பவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், நேர்மைக்கு உண்டான தவாபுகள் மறுவுலகில் கிடைக்கிறது. இபாதத்துகளுக்கு உண்டான தவாபுகள் மறுவுலகில் கிடைக்கிறது. தொழுது கொண்டிருக்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, கரெக்டான நோன்பு வச்சிருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பாருங்க அவரை ஒரு நோன்பு வைக்கிறதில்லை, ஒரு வேலை பள்ளிவாசல் வருவதில்லை, ஜும்மா கூட வரவில்லை, அவன் கொடிக்கட்டை பறக்கிறார் என்றெல்லாம் பேச்சுகள் பேசிக் கொண்டிருப்பானே. தவாபுகள் என்பது மறுவுலகத்தில் தான். அது கடமை. அல்லாஹ் சொல்லுகிறான், செய்கிறோம். சம்பாதிப்பது கடமை. நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நம்முடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும், நாம் பெற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், நம்மை பெற்ற பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும். இவைகள் எல்லாம் கடமை.
இதற்கு அப்பால் உபரியாக யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, வறுமையில் இருக்கின்றார்களோ, நமக்கு கூடுதலாக இருந்தால் அவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அன்பானவர்களே, இந்த காப்பாற்றுதல் இதற்கு என்ன தேவை? எப்படி காப்பாற்ற முடியும்? காசு இல்லாமல் காப்பாற்ற முடியுமா? பணம் இல்லாமல் காப்பாற்ற முடியுமா? வேலைகள் செய்யாமல் பணம் சம்பாதிக்க முடியுமா? தொழில் செய்யாமல் பணம் சம்பாதிக்க முடியுமா? இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொழில் செய்வது கடமை, வணிகம் செய்வது கடமை, வேலை செய்வது கடமை. காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் சம்பாதித்தால் தான் முடியும். நான் ஏன் சம்பாதிக்கிறேன்? பொருளாதார ரீதியில் அல்லாஹ் எனக்கு கடமையாக இருக்கிறானே, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக. பாருங்கள், இன்னும் நீயா நான் பணக்காரனாக ஆகணும், வசதியா இருக்கணும், அவனை விட நாம் எஞ்சணும், இந்த மாதிரி நோக்கங்கள் எல்லாம் இல்லாமல் அல்லாஹ் என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். அடுத்ததாக என்னுடைய கீழே இருக்கின்ற மனைவியை, மக்களை, பெற்றோர்களை, உறவினர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். இவர்களையெல்லாம் நான் காப்பாற்ற வேண்டும் என்றால் சம்பாதித்தால் தான் முடியும். சம்பாதித்தால் தான் முடியும். எனவே சம்பாதிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மேட்டர். நம்மெல்லாம் இன்ஷால்லா ஏற்று வச்சுக்கலாம். நான் சம்பாதிப்பது எதற்காக? அல்லாஹ் எனக்கு கடமையானதை நான் சரியாக நிறைவேற்றுவதற்காக. அல்லாஹ் சொல்லுவான், இந்த பூமியை உங்களுக்கு மிக இலகுவாக நீங்கள் விரும்புகின்ற முறையில் பயன்படுத்துவதற்காக நாம் ஆக்கியிருக்கிறோம். அதனுடைய நாலா புறங்களிடம் செல்லுங்கள். லால்பேட்டையில் பிறந்த நாம் கடல் கடந்து விண்ணிலே பறந்து துபாய் நாட்டிற்கு வந்திருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொல்கிறான், பூமியினுடைய நாலா புறங்களுக்கும் செல்லுங்கள், சம்பாதிக்க செல்லுங்கள் என்று சொல்கின்றான். பொருளீட்டை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றான். எனவே நான் சம்பாதிப்பது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக என்ற எண்ணம் வந்துவிட்டால் நம்முடைய அந்த வியாபாரம், நம்முடைய தொழில், நம்முடைய சம்பாதிப்பு அது எந்த வகையாக இருந்தாலும், மேல்மட்ட தொழிலாக இருக்கலாம் அல்லது கீழ்மட்ட தொழிலாக இருக்கலாம், எத்தனையும் இபாதத்தாக ஆகிவிடும். சொல்லிவிட்டு சொல்வான், குலு மிர் ரிஸ்கிஹி, செல்லுங்கள் துபைக்கு, செல்லுங்கள் அபுதாபிக்கு, செல்லுங்கள் லண்டனுக்கு, உங்க ரிஸ்க் அங்க இருக்குது. துபாயில ரிஸ்க் இருக்கும் போது நான் லால்பேட்டையில் தான் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன் என்று சொன்னால் எப்படி கிடைக்கும்? குலு மிர் ரிஸ்கிஹி, நாலா புறங்களுக்கும் சென்று உங்களுடைய ரிஸ்கை நான் பரவலாக அங்கே இங்கே பரத்தி வைத்திருக்கிறேன். குலு மிர் ரிஸ்கிஹி, உங்களுக்கு தேவையான ரிஸ்குகளை நீங்கள் ஈட்டுங்கள், சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான், உலக ரீதியில் சொன்ன அல்லாஹ், எப்படி நீங்கள் இந்தியாவில் இருந்து துபாய்க்கு வந்தீர்கள், துபாயில் இருந்து பல ஊர்களுக்கு போகின்றீர்கள், அபுதாபிக்கு வந்தீர்கள் சொல்றான். இதை போன்று இலையின் நுஷூர், இந்த உலகத்தில் இருந்து இன்னொரு உலகம் உங்களுக்காக நான் வச்சிருக்கிறேன், அங்க நீங்க வருவீங்க, மறந்துடாதீங்க. இதை மட்டும் ஞாபகத்தில் இருக்கணுங்கிறான். எங்க போனாலும் சரி, இதுதான் எனக்கு நிரந்தரம், இதற்கு பின்னால் வாழ்க்கை இல்லை. நன்றாக வாழ்ந்தாலும் இதுதான், மோசமாக வாழ்ந்தாலும் இதுதான் என்ற அந்த நிலைக்கு வந்து விடாதீர்கள். நாமெல்லாம் மூமின்கள். நம்முடைய அடிப்படை ஈமான், நாம் மரணம் அடைந்த பின்பு எழுப்பப்படுவோம், அல்லாஹ் இடத்திலே நிறுத்தப்படுவோம், அல்லாஹ் விசாரணை செய்வான். அங்கே எப்படி வாழ்ந்தாய் என்று கேட்கும் போது அவன் சொன்னபடி வாழ்ந்தால் வெற்றி பெறுவோம், அவன் சொன்னதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் நாம் தோல்வி அடைவோம். ஈமான் இருப்பதன் காரணமாக நாம் எந்த அளவுக்கு தப்பு செய்திருக்கிறோம்
அந்த அளவுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து எப்படியும் கடைசியில் சொர்க்கத்திற்கு கொண்டு போய்விடுவான். ஈமானே இல்லை, அல்லாஹ்வை நம்பவே இல்லை என்றால் அது கடைசி வரை தண்டனை கூறியவர்கள் தான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்றான். நாம் நம்முடைய இல்லத்தில் இருந்து பள்ளிவாசலுக்கு போகிறோம். இங்கே சொல்கிறான், நீங்கள் பொருளீட்டுங்கள் என்று சொல்கிறான். பொருளீட்டுங்கள் என்று சொன்னால் பயணம் செய்தால்தான் முடியும். எனவே தொழுக போனா எப்படி நன்மை இருக்கிறதோ அதை போன்று நாம் சம்பாதிக்க வந்தால் அதுவும் இபாதத்தில் உள்ளதுதான், அதற்கும் சவாபுகள் கிடைக்கும். இன்னொரு ஆயத்தில் சொல்லுவான், வாஹரூன யضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله. ரெண்டு பிரிவாக பிரிக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஒரு கூட்டம் பூமியிலே பயணம் செய்வார்கள், ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போவார்கள், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு போவார்கள், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போவார்கள். எதற்காக? யப்தகூன மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய கொடை, அல்லாஹ் கொடுக்கின்ற காசுகளை, பணங்களை, சம்பாதிப்பை தேடி போவார்கள் என்று சொல்லிவிட்டு பக்கத்திலேயே சொல்லுவான், வாஹரூன யகாதுலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்ய போவார்கள். இங்கே எப்படி இணைகிறான்? இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, இஸ்லாத்தை பரப்புவதற்காக செய்கின்ற அந்த ஜிஹாத் செய்கின்ற அந்த மக்களும் தங்களுடைய குடும்பத்தினரை, தன்னை சார்ந்தவர்களை, அக்கப்பக்கத்தில் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்காக, சம்பாதிப்பதற்காக பயணம் செய்பவர்களை இணை சொல்கிறான். யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் யضربون في الأرض يبتغون من فضل الله. இங்கே அல்லாஹ் தஆலா இருவரையும் சமப்படுத்தி சொல்கிறான். அன்பானவர்களே, ஒரு வாலிபர் பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கிறார். நபி அவர்கள் காலையில் பார்த்தார்கள், பள்ளிவாசலில் இருந்தார். லுஹரில் பார்த்தார்கள், பள்ளிவாசலில் இருந்தார். அஸரில் பார்த்தார்கள், பள்ளிவாசலில் இருந்தார். கேட்டார்கள், நபி மன் யுன்ஃபிக அலை கைஃப தாக்குல், காலையிலிருந்து நான் பார்க்கிறேன், இங்கேயே அமர்ந்திருக்கின்றாயே, இபாதத்துகள் செய்து உனக்கு யார் செலவு செய்கின்றார்? உனக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கிறது? பகல் பூராவும் சம்பாதிக்கின்ற நேரத்திலே பள்ளிவாசல் இருக்கிறாயே என்று கேட்கும்போது, ஃபகால அஹி, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறார், சகோதரர் இருக்கிறார், அவர் சம்பாதிக்கிறார், அவருடைய சம்பாதிப்பில் நான் உணவு கொண்டிருக்கிறேன், என்னுடைய காலத்தையும் நேரத்தையும் நான் இபாதத்திலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் நபி சொன்னார்கள், உன்னை விட சம்பாதிக்கின்ற உன்னுடைய சகோதரர் அல்லாஹ்வை ரொம்ப வணங்கக்கூடியவராக இருக்கிறார். நீ எப்படி இங்கே வணங்கி இதன் காரணமான நன்மைகளை பெறுகிறாயோ, உன்னை விட குறைந்ததல்ல, இன்னும் கூடுதலாக அவர் நிறைய சவாபுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? சம்பாதிப்பது என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். தேவை நமக்கு நிய்யத் தான் தேவை. அந்த சம்பாதி அல்லாஹ் அனுமதி சம்பாதிப்பாக இருக்க வேண்டும், ஹலாலான முறையில் சம்பாதிப்பாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் ஹலாலான பார்த்தால் பொருளீட்ட முடியாது. நமக்கு தேவை காசு, நமக்கு தேவை பணம், எப்படியோ நாம் சம்பாதிப்போம் என்று நான் கீழே இறங்கிவிட்டால் அது இபாதத்தாக அமையாது. அன்பானவர்களே, தொழுகை கூட இபாதத் தான். சஜதா உயர்ந்த இபாதத். அல்லாஹ் சொன்ன முறையில் சஜதா இருக்க வேண்டும். வியாபாரம் உண்மையான வியாபாரமாக இருக்க வேண்டும். பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய, மோசடி செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கக்கூடாது.
எல்லாம் தப்பும் தவறுமாக வியாபாரம் செய்துவிட்டு சம்பாதித்து நான் இபாதத் செய்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளலாம் தவிர, ஆனால் அந்த சஜிதா சூரியன் உதயமாகும் போது செய்தால், சூரியன் உச்சியில் இருக்கும் போது செய்தால், சூரியன் மறைந்து கொண்டிருக்கும் போது செய்தால் அது இபாதத் அல்ல. அதற்கு தவாபு கிடைக்காது, தண்டனை கிடைக்கும். ஏன் நபி சொன்னார்கள், சூரியன் உதயமாகும் போது சூரியனை வணங்குபவர்கள் சஜதா செய்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வை சஜதா செய்வதாக இருந்தாலும் அவர்களுடைய வணக்கத்திற்கு ஈடாக ஆகிவிடக்கூடாது என்று செய்யாதே தடுத்த பின்பு சஜதானே உயர்ந்ததாச்சே, என்னுடைய தலையை நான் தரையில் வைத்து விட்டேன் என்று செய்தால் அது சஜதா என்று தோற்றத்தில் இருந்தாலும் சரி, அதற்கு தவாப் இல்லை. அதே மாதிரி இபாதத் என்பது அது தோற்றது வணக்கம், வியாபாரம் என்பது தோற்றத்தில் இருந்தால் போதாது, அது மாறாக உண்மையான வியாபாரமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது இபாதத்தாக அமையும். அன்பானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஊரிலிருந்து புறப்பட்டு இங்கே வந்திருக்கின்றீர்கள், விமானங்கள் ஏறி வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லா விதமானதும் தவாபிற்குரியதாக அமைந்திருக்கிறது. காரணம், உங்களுடைய கடமையை, பொருளாதார கடமையை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக. இந்த பொருள் நம்மிடம் வந்ததற்கு பின்பு நல்ல அமல்களை செய்ய உதவினால் அதை கொண்டு நாம் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவோம். இந்த பொருள் வந்ததற்கு பின்பு அல்லாஹ்வை மறந்து காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, என்னுடைய காசு, என்னுடைய பணம் என்று ஹராமான வழியை செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை நாம் ஆளாகுவோம். எனவே நாம் இந்த காசுகளை நம்முடைய குடும்பங்களுக்கு செய்ய வேண்டும். அதோடு அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்சினூன். அல்லாஹ் யாருடன் இருக்கிறான்? தக்வாவுடையவர்களுடன் இருக்கிறான். தக்வாவுடையவர்களுடன் இருக்கிறான். தக்வா என்றால் நிறைய பொருள் உண்டு. சிம்பிளா சொல்றதா, அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை செய்பவர்கள் தக்வாதாரிகள். அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை செய்யாதவர்கள் தக்வாதாரிகள். யார் அல்லாஹ் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் இருக்கிறான். தொழுது கொண்டிருக்கிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், ذிக்ர் செய்கிறார்கள், சதகா செய்கிறார்கள், அவர்களுடன் இருக்கிறான். வல்லதீன ஹும் முஹ்சினூன், மற்றவர்களுக்கு உபகாரம் செய்பவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள், அவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். இதோ இந்த துபை ஜமாத்தாக இருக்கட்டும், அபுதாபி ஜமாத்தாக இருக்கட்டும், ஹிதமத்துல் ஹல்க் மக்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்களே, இந்த சேவைகள் எல்லாம் தக்வாவுடைய நன்மக்களுடைய அந்தஸ்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. வல்லதீன ஹும் முஹ்சினூன். இன்னொரு ஆயத்திலே சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமினீன்களே ருக்கூ செய்யுங்கள், வஸ்ஜுது சஜதா செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு வஃஅலுல் கைர, நல்ல பல சேவைகளை செய்யுங்கள், மக்கள் சேவை செய்யுங்கள். யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அதிகமான செல்வத்தை கொண்டு நீங்கள் நிறைவேற்றுங்கள். உங்களை தேடி வருவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். நீங்களாக தேடி சென்று அவர்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, உடல்நிலை சரியில்லை என்றால் நோய் விசாரிப்பதற்கு படைப்படையாக செல்வார்கள். நன்றாக இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனா உண்மையான நோய் விசாரிப்பு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் மருத்துவரை பார்க்க போகிறார் என்றால் அவரிடத்தில் காசு இருக்கிறதா, பணம் இருக்கிறதா என்று கேட்டு அவருக்கு உதவி செய்வது இருக்கிறதே, அதுதான் உண்மையான விசாரிப்பாக இருக்கிறது. சில நேரங்களில் வசதியானவர்கள் கூட மருத்துவம் செய்யும் போது அவர்களுக்கு தேவையான காசுகள் இருக்காது. எனவே நாம் அவர்களுடைய மரியாதையை கவனித்து, இதோ 50,000 ரூபாய் இருக்கிறது, கடனாக தந்திருக்கிறேன், உங்களுடைய உடம்பை நல்லா பார்த்துக் கொள்ளுங்க என்று நாம் சொல்லி அவர்களுக்கு காசை கொடுத்துட்டு வந்தால் உண்மையான விசாரிப்பு. வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் இங்க என்ன சொல்வான்,
என்னை நீங்கள் வணங்குவதை போன்று என்னுடைய அடியார்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். என்னுடைய அடியார்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று சொல்கின்றான். அல்லாஹ்வை வணங்கிவிட்டு தொழுதுவிட்டு மற்றவர்கள் என்ன கஷ்டப்பட்டால் நமக்கு என்ன இருக்கிறது என்ற அந்த நிலை இருந்தால் நாம் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், அபுதாபி ஜமாத், துபை ஜமாத், நம்முடைய ஊர் ஜமாத் எல்லாம் ஏழை மக்களுக்காக நல்ல பல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஊரிலும் கூட 24 மணி நேரங்களும் செயல்படுகின்ற மருத்துவமனை இருக்கிறது. நம்முடைய ஊருடைய அந்த மருத்துவமனைக்கு என்ன விசேஷம் என்றால், அந்தந்த ஊரிலே அந்த ஊர் மக்கள் தான் சேவை பெறுவார்கள். ஆனால் நம்முடைய அந்த 24 மணி நேரமும் செயல்படுகின்ற மருத்துவமனையில் ராமநாதபுரத்தில் இருந்து, மெட்ராஸில் இருந்து, செங்கல்பட்டில் இருந்து, லால்பேட்டை மதரசாவுடைய மாணவர்கள் எத்தனை ஊரில் இருந்து ஓதுகின்றார்களோ அத்தனை மாணவர்களும் அங்கே அவர்கள் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அநேகமாக எந்த ஊருக்கும் இந்த சிறப்புகள் கிடைக்காது. நம்முடைய ஊருடைய அந்த மருத்துவமனைக்கு சிறப்புகள் கிடைக்கிறது. மாணவர்களை பொறுத்து அவர்களுக்கு நல்ல பல உதவிகளாக இருக்கிறது. இப்படி பரவலாக பயன் தரக்கூடிய நல்ல பல திட்டங்களை கேட்க வேண்டும், செய்ய வேண்டும். நாம் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா நமக்கு உதவி செய்வான். எனவே அன்பானவர்களே, கடைசி கட்டம் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு எல்லாம் பலவீனமா இருக்கும் போது எப்போ முடியும் என்ற எதிர்பார்ப்போடு போது உங்களுடைய எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்வதற்காக இதுவரை நான் உங்களுக்கு சொன்ன உபதேசங்கள் எனக்கும் உபதேசமாக உங்களுக்கும் உபதேசமாக என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். என்னை இங்கே அழைத்த லால்பேட்டை ஜமாஅத்துகளுக்கு எல்லா நண்பர்களும் எல்லா உறுப்பினர்களும் முக்கியமாக பொறுப்பில் இருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை துஆவின் மூலமாக நான் பொதுவாக கேட்டாலும் குசூசியாக நான் கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மக்களாக ஆக்கி வைப்பான் என துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் இங்கே வருகை தந்து சிறப்புரை ஆற்றியதற்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய விஷயம் உடனடி கருத்தில் கொண்டும் வந்து தாயகத்திலிருந்து வந்து நம்ம துபாய் ஜமாத் இன்னைக்கு முடிஞ்சு இன்ஷால்லா நாளைக்கு அபுதாபி ஜமாத்துடைய இஃப்தார் ஃபங்க்ஷன் இருக்குது. கண்டிப்பா முடிஞ்சவங்க கலந்துருங்க. அது முடிச்சுட்டு இன்ஷால்லா அவங்க வந்து வர வெள்ளிக்கிழமை கத்தார் லால்பேட்டை ஜமாத் நடத்திருக்கக்கூடிய இஃப்தார் ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிறாங்க. முதல் முறையா வந்து அஜரத்தில் அவர் வந்து தொடர்ந்து ஒரு 3 நாடுகளுக்கு 3 பகுதிகளுக்கு பயணம் செஞ்சு 3 லால்பேட்டை இஃப்தார் ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிறாங்க. ஒரு பெரிய விஷயம் இது.